Hi friends, welcome to Tamil ORH. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல ரவா தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் ரவை எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு செய்யற அளவு வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் கரெக்ட்டா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தோசை வந்து கிறிஸ்பியாக வராது, ஒரு மாதிரி முழு முழுன்னு வந்துடும். அதனால் 1 கப் ரவைக்கு 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க, அதான் கரெக்டான அளவாக இருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, நீங்கள் வெறும் இஞ்சி மட்டும் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி வந்து தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இது வந்து தோசை மாவு பதத்துக்கெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு தோசை வந்து நல்லா அந்த ஹோல்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய ஆனியன் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம தோசை பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும். இது எந்த அளவுக்கு சூடாக இருக்கணுமோ போட்டோடனே நல்லா சலசலன்னு சவுண்ட் வரணும், அந்த அளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி தோசை ஊற்றும் போதும் நல்லா வந்து கலக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரவை வந்து அடியிலே நின்றுடும். பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸாக வரணும் தோசை. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். நம்ம தோசைக்கு எப்படி ஆயில் அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வேகும்போது என்ன பதத்தில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சைடெல்லாம் வரணும். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம தோசையை வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு கொத்தமல்லி சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.